Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியணும்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்ல கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகான் வராது அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த மாதம் ஏப்ரல் 8வது தவணையாக கலைஞர் உரிமை தொகையானது 15ஆம் தேதி வருமா வராதா நிறைய பேர் டவுட்ல இருக்கீங்க. அதே போல இந்த கலைஞர் உரிமை தொகையானது அனைவருக்கும் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதமாக 8வது தவணை வழங்கப்படுமா என்கிறத தேர்தல் அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷன் அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1,63,00,000 பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்திருந்தாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா உரிமை தொகையில வாங்க முடியல. ஏன்னா ஒரு சிலர் தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரிமை தொகையை வழங்காம இருக்கிறாங்க. இது கூடவே இன்னும் நிலுவையில் அதாவது பரிசீலனையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்கு. மேல்முறையீடு பண்ணி இன்னும் கலாய்வில் அந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதம் பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டேட் அதாவது இந்த மாதம் மக்களவை தேர்தல் வருவதனால இந்த ஒரு உரிமை தொகையானது 15ஆம் தேதி கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு அரசாங்கம் வழங்கக்கூடிய திட்டங்களுக்கும் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு உரிமை தொகையானது வழங்கப்படும். இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்கிறதுனால இது இந்த அரசு வழங்கக்கூடிய திட்டங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. கண்டிப்பா இந்த ஒரு உரிமை தொகையானது உங்களுக்கு 15ஆம் தேதி கண்டிப்பா உங்களுக்கு வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய திமுக கட்சியினர் பாத்தீங்க அப்படின்னா போகும்பொழுது மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழங்கப்படாததை குறித்து அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது கண்டிப்பா மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதன் பிறகு அதாவது இந்த தேர்தல் ஜூன் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு ஜூன் மாதத்திலேயே உங்களுக்கு இந்த ஒரு கூடுதலாக வரக்கூடிய முகாம் பாத்தீங்க அப்படின்னா நடத்தி அனைவருக்குமே இந்த உரிமை தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஜூன்ல தொடங்கி ஜூலை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விசாரணை முடிந்த பிறகு ஜூலைக்கு அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்து இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் சிறப்பு முகாம் வைத்து யாருக்கெல்லாம் வழங்கப்படாம இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு உரிமை தொகையானது வழங்கப்படும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வரவேற்க ஒரு தக்க விஷயம். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உரிமை தொகை வழங்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. தகுதி பார்த்து இந்த ஒரு அமௌண்ட்டை வழங்காம அனைவருக்குமே தமிழ்நாட்டில் யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா உரிமை தொகை வழங்கணும் அப்படிங்கிறது உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் இது மட்டும் கிடையாது, புது திருமணமானவங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகைக்காகவே புது ரேஷன் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டை முதல் விஷயமா இந்த ரேஷன் கார்டை கொடுத்தீங்க அப்படின்னா தான் இந்த கலைஞர் உரிமை தொகைக்கு நம்ம விண்ணப்பிக்கவே முடியும். அதையும் பாத்தீங்கன்னா கருத்துல கொண்டு இந்த ஒரு ரேஷன் கார்டை உடனடியாக வழங்கினீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனடியான இந்த ஒரு ரேஷன் கார்டை வழங்கி அதன் பிறகு இந்த கலைஞர் உரிமை தொகையானது விண்ணப்பித்த அனைவருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தை சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா இது கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் எப்ப புது பதிவு ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் கிடையாது, கலைஞர் உரிமை தொகையில பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட பரிசீலனை மேல்முறையீடு செய்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதையும் சீக்கிரமா எல்லாமே கலாய்வு எல்லாத்தையும் முடிச்சு அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இனிமே கூடுதலா கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜூலைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் உரிமை தொகையானது இன்னுமே விரிவாக்கப்படும் அப்படிங்கறத நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. சோ உங்களுக்கு இது வரைக்கும் உரிமை தொகை வந்திருக்கா இல்லையா, யாருக்கெல்லாம் கலாய்வுல இருக்கு, இது வரைக்கும் வராம இருந்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றவங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.